இன்று யாழ்ப்பாணத்தில் வேலையில்லா பட்டதாரிகளின் போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அவர்கள் ஆளுநரை சந்திப்பதற்காக இன்று யாழ் நகர வீதி வழியாக ஊர்வலமாக சென்று ஆளுநர் அலுவலகத்தை சென்றடைந்தார்கள். ஆனால் ஆளுநரை சந்திக்க முடியாது நீண்ட நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். நிரந்தர தீர்வு, நியாயமான தீர்வு, நிரந்தர தீர்வு, நியாயமான தீர்வு, நிரந்தர தீர்வு வேண்டும். பட்டதாரிகள் ரோட்டில், பட்டதாரிகள் ரோட்டில், பட்டதாரிகள் ரோட்டில், பட்டதாரிகள் ரோட்டில் ஏமாற்ற வேண்டாம். அள்ளி கொடுத்தோம், அள்ளி கொடுத்தோம், அள்ளி கொடுத்தோம். நியாயமான தீர்வு, பட்டம் வீட்டி, பட்டம் வீட்டிலே பட்டதாரி ஒன்று நாங்கள் அங்கே போகிறோம். ஏதாவது போய் வேண்டும் ஒன்று சொல்லுங்க. ரெண்டத்தான் உண்டு. ஒரு ஆள் போல சார் எனக்கு போய் அது சம்பந்தம் கிடைக்கல. ஆளுநரையும் இவ்வளோ மீடியாவோட மீட் பண்ணலாமா? ஆளுநரையும் இவ்வளோ மீடியாவோட மீட் பண்ணலாம். அவனோட செக்ரட்டரி இருக்கு, அவன்கிட்ட கேட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி மீடியாவோட சந்திக்கலாம். சாதாரண ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு தாண்டி தான் அவரை பார்க்கணும். ஒரு பட்டதாரிகள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். ஆனா வடக்கு மாகாணத்தை ஆளுநர் தான் எனக்கு அப்படி ஒரு பதவியை கொடுத்திருக்கணும் தானே. பப்ளிக்கை சந்திச்சு கேள்வி எனக்கு பதில சொல்லி இவ்வளவு செய்யணும்னு சொல்லி பதவியை கொடுத்திருக்கணும். அப்ப அதுக்கு ஏன் பதவி கொடுத்தாக்கா எத்தனை நாளா நீங்க உள்ளுக்குள்ள போயிட்டு வரனாங்க பதவி கொடுத்தும் பிரியோசனம் இல்லையே. எங்கடா குறைய கேட்கறதுக்கு தான் அவர் அங்க வச்சிருக்குது. சரியா, எங்கட குறையா கேட்கறதுக்கு தான் நாங்கள் இதே செக்ரட்டரியா இருந்தானே யாரா இருந்தானே இங்க காவலுக்கு போலீஸ்காரங்க ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பிள்ளைகள் இருக்கு. அதுகளும் நாளைக்கு இதே நிலைமை தான் வேற போகுது. அதுகளை யோசிச்சு கொண்டு எங்கட கருத்தை கேளுங்க. எங்கட கருத்தை கூட கேட்க இல்லாத ஆளுநரா இங்க இருக்கு. இவே செய்யற செயற்பாடுகள் வடமாகாணத்துல வந்து பட்டதாரிகளை பழி வாங்குற இல்ல, வடமாகாண மக்களை பழி வாங்குற செயற்பாடா தான் இருக்க போதே. நீ திட்டமிட்டு பழி வாங்கினோம் என்று நாங்கள் சொல்லுவோம். எல்லாரும் பாதுகாப்பு ஏமாற்றாதே ஏமாற்றாதே பட்டதாரிகளை ஏமாற்றாதே 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 பட்டதாரிகளை ஏமாற்றாதே 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 பப்ளிக் மீட்டிங் தானே, பப்ளிக் பயப்படுறதுக்கு நீங்க போய் ஏதோ தப்பு பண்றீங்க. எங்களோட கதைக்க வராததுக்கு நீங்க என்ன தப்பு பண்றீங்களோ இல்லையே. பலமையா வந்து கதைக்கிற மாதிரி கதைச்சிட்டு போங்க. கதைக்க சொல்லி தானே கேக்குறாங்க. அவருக்கு பக்கத்துல இப்படியும் அப்படியும் வந்து கதைக்கிறோம். நாங்கள் கதைக்க தானே சொல்லி கேட்கிறோம்.
ஆஃபீஸுக்கு வந்திருக்கோம். நீங்க செக்ரட்டரியா இருந்தோம் எங்களுக்கு பக்கத்துக்கு வரது அவர் வரது நீங்களாவது வரல தானே? நீங்க உங்களை சந்திக்க சேரக்கு நீங்க சந்திக்கத்தானே வந்து சந்திக்க வந்திருக்கோம் சார். ஆனால் சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு சந்திக்கப்படுவீங்கன்னா ஓகே சந்திக்கிறோம் நாங்கள். நீங்க வாங்க நாங்கள் வந்து கனதரமாக சந்திச்சிருக்கோம். ஆனால் இப்ப வந்து நாங்கள் நிற்கிற இடத்துல வந்து இப்ப அரசாங்கத்தில் நிலவரம் என்ன சரியா வர்றது எங்களுக்கு வடமான ரீதியாக இருக்கிற வேலையில்லா குறையாவது எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்று சொல்ற பொறுமுறை எப்படி உருவாக்கப்படும் என்று சொல்ற விஷயங்களையும் அவர் எங்களுக்கு சொல்லணும். அதுக்காக வந்து அவர் நேரம் வந்து எங்களுக்கு மீடியாவில் வந்து கதைக்கணும். நீங்க வந்து வந்திருக்கீங்களா அதே மாதிரி அவர் மீடியா வந்து கதைச்சு எங்களோட சமூகங்களுக்கும் எங்கள் சார்ந்த பிரச்சனைகளாவது தெளிவுபடுத்தணும் என்ற தேவைப்படவிட்டே இருக்கு. அப்ப ஆகவே அவர் இங்க வந்து எங்களோட கதைக்கணும் மீடியா முன்னால கதைக்கணும். செயலாளர் இலங்கை ரீதியான பிரச்சனை தான் இந்த பட்டதாரிகள் பிரச்சனை. இந்த விடயம் சம்பந்தமாக தலைமை போலீஸ் பொறுப்பதிகாரி வந்து விடயத்தை சொன்னார். இப்படி நீங்கள் நிற்கிறீங்கள்னு சொல்லி ஆளுநருக்கு தெரியப்படுத்தப்பட்டது. உங்கள் பிரதிநிதிகளை வந்து சந்திக்குமாறு தெரியப்படுத்தப்பட்டது. சார் லாஸ்ட் டைமும் அப்படி தான் 2 பேர் போய் மீட் பண்ணினாங்க. எங்களுக்கு பதில் சாட்டிஸ்ஃபை இல்லை, திருப்தி இல்லை. எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து எங்களோட நாள் கூலிக்கு தான் வேலை செய்கிறோம். வேலையில் விட்டு வந்து திருப்பி அழுத்தம் கொடுக்கறதுக்கான ஒரு கவன ஈர்ப்புக்கான தொடர்ந்து ரோட்டில் நிற்கிறோம். நிறைய இடத்துல வெந்து போய் நிற்கிறோம். நிறைய இதால் பாதிக்கப்பட்டிருக்கோம். பொருளாதார ரீதியிலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு சரியான ஒரு தீர்வு வந்து எந்த ஒரு எம்பி ஊடாக பாராளுமன்ற அமைச்சர் ஊடாகவோ சரி எப்படியோ சரி எங்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வு நியாயமான தீர்வு கூடிய சீக்கிரம் வேணும். எங்களுக்கு எப்போ நியமனம் கிடைக்கும் எத்தனை பேருக்கு கிடைக்கும்ன்றது தான் எங்களுடைய கேள்வி. இதுக்கு பதில் தெரிஞ்சால் நாங்கள் சைலண்டாகவே போவோம். ஆளுநர் வந்து இப்போ எங்களுக்கு வந்து இன்றைக்கு பப்ளிக் மீட் தானே, பப்ளிக் மீட்டில் நாங்கள் 2 பேராக வந்து மீட் பண்ணணுமென்று சொல்கிறது என்ன விஷயமானு தெரியலை சார். இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து மீட் பண்ணலாம். இப்போ ஒன்று அவர் வந்து இதே இடத்துல வந்து நின்றா கூட நாங்கள் எல்லாருக்கும் பொதுவாக ஒரே ஒரு அறிக்கை மீடியாவுக்கு முன்னால் ஒரு பதில் அண்டைக்கு எங்களுக்கு சொன்ன பதிலை அப்படியே சொன்னால் போதும்.